கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நம்மை நம்முடைய தேவன் அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் பலப்படவும் அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் எந்த விதத்திலும் தடைபடாமல் நமக்கென தேவன் நியமித்த பாதையில் நாம் பொறுமையோடு ஓடவும் எந்த விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம் நம்மிடத்தில் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை அவருடைய பாதையில் அவருடைய திட்டத்துக்குட்பட்டவர்களாய் நம்மை நடத்தவும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் வழி இதுவே என்று சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை நாம் கேட்கவும் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் கிரியை செய்வது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம், இந்த வேத புத்தகம் தான். தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை இன்னும் பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகள். அவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், நமக்காக அவர் வைத்திருக்கிற எதிர்கால திட்டம் என்ன, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், எந்த காரியத்திற்கு எப்படிப்பட்ட பதில் கொடுக்க வேண்டும், யாரோடு பழக வேண்டும், நம்முடைய துவக்கம் முதல் தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்னமே தேவன் நம்மை குறித்து வைத்திருந்த திட்டத்தை நமக்கு தெளிவாக கற்றுத்தருவதுதான் தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த வேத புத்தகம். அப்போ தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில வேதம் என்பது எந்த விதத்திலும் நம்மால் தவிர்க்க முடியாத ஒரு பிரதானமான ஒரு பொக்கிஷம். தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. ஆனா இந்த நாள்லையும் தேவ ஜனங்களாகிய நம்மால் வேதத்தை ஒவ்வொரு நாளும் தெளிவாய் வாசித்து அதை தியானிக்க முடிகிறதா? கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா கூட பைபிள் வாசிக்கணும் நமக்கு தோணுதா? பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தோணுதா? எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இல்லை நம்முடைய நேரத்தை அதற்காகவே ஒதுக்கி நம்ம அந்த பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? என்னென்ன காரியங்கள்லாமோ செய்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் இந்த நாளில் அந்த கடைசி காலத்தில் தேவ ஜனங்கள் என்று தங்களை அறிவிக்கிறவர்கள் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு நிலையில் வாழ தங்களை அர்ப்பணிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இந்த வசனத்தில் நாம் இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்து அவங்களுக்குள்ள கிரியை செய்யல. புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுவதுமாய் இது கர்த்தரால் உரைக்கப்பட்ட அவருடைய வார்த்தை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அவருடைய ஆவியானவர் அதை தேவனுடைய தாசர்களை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு அதை இந்த வேத புத்தகமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் துவங்கி உபாகம் வரைக்கும் மோசையை கொண்டு தேவன் நமக்கு எழுதி கொடுத்தார். அதற்காக அது மோசை எழுதினது, அதனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அதை ஆண்டவருடைய வார்த்தைன்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க, நிருபங்களில் இருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அநேகர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பவுல் சொன்னதான். ஆனால் அவங்களுக்கு தெரியல, தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பவுலை கொண்டு அதை எழுதினார். இது தேவனுடைய வார்த்தைகள். துவக்கம் முதல் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி வசனம் வரைக்கும் இது முழுக்க முழுக்க வார்த்தையானவராக இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள். இது பிதாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அதை தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவன் என்ன பண்றார், தேவஜனங்களாகிய நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பைபிளை ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு நாள் ஒரு அதிகாரம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்காக வாசிக்கிற அந்த நிலை தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில தேவனோடு கூட இணைந்து வாழுகிற அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காது. கடமைக்காக ஒரு நாள் ஒரு அதிகாரம், இல்லைன்னா தூங்கும் போது நமக்கு ஏதாவது கெட்ட சொப்பனம் வந்துருமோன்னு சொல்லி பைபிள் வாசிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கிரியை உடையவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் இந்த நாளிலும் அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை தான் உணர்த்துகிறது. இந்த வசனம் எப்படி துவங்குகிறது தெரியுமா? அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது. இது ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை, அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வார்த்தையானவர். இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்ட நாமம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. தேவஜனங்களாகிய நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பிலே அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படுமாம். அதில் ஒரு புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேத புஸ்தகத்தோடு ஐக்கியமாய் வாழ்கிறானோ, இந்த வேத புஸ்தகத்தை எவ்வளவாய் நேசிக்கிறானோ அவ்வளவாகத்தான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறான். அப்படி இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவர் எழுதி கொடுத்த இந்த வசனங்களை வாசித்ததை தியானித்ததற்கு கீழ்ப்படிய தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற அந்த மனுஷன் நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தரால் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ மனுஷனாய்
கர்த்தருடைய வலது பார்சத்திலே அவரை ஆராதிக்கிற தேவ மனுஷனாய் அவன் காணப்படுவான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வோடு வேதத்தை வாசிப்போம். ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தை வாசித்து அதை நாம் நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்திருந்தால்தான் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் சமயத்திற்கேற்ற வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுவார். நமக்குள்ள வசனம் இல்லைன்னா எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அதை நினைப்பூட்ட முடியும்? வேதமும் அதை தான் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, அவர் என்னை குறித்து உங்களுக்கு போதிப்பார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்னு சொல்லும் பொழுது, சகல வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கிற வசனங்களை நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்வார். நாமும் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் என்னை குறித்தும் என்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் என்னுடைய அனுதின வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு கூட அவர் தம்முடைய வாயிலிருந்து அவர் எனக்காக தருகிற அவருடைய வார்த்தையாகிய இந்த வேதத்தை அந்த கண்ணோட்டத்தோடு நான் வாசிப்பேனே ஆனால் நிச்சயமாய் அது எனக்கு எப்படி இருக்காது? ஒரு போர் அடிக்கிற ஒரு புத்தகமாக இருக்காது. இல்லைனா பைபிள் வாசித்தாலே அநேகருக்கு ஏன் தூக்கம் வருது? ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லை. வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? இன்னும் அதிகமாய் அது தேனிலும் மதுரமான இந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் தியானிக்கணுங்கிற ஒரு ஆசை தான் வரும். அந்த ஆசை நமக்குள்ள இல்லைன்னா ஏன் இல்லை தெரியுமா? இந்த உணர்வு நமக்குள்ள இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை பரலோகத்திற்குரியவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற தேவஜனங்களாய் மாற்றும்படியாய் தம்முடைய குமாரனை தந்தார். நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தைகளை உட்பட்டு இதற்கு கீழ்ப்படிந்து வாழ, இதை வாசித்து தியானித்து இதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையோடு ஓடச் செய்து முடிவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை தேவன் நமக்கு பரிசாய் தருவது அதிக நிச்சயம். வேதத்தில் நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தைகள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.